நொப்பம் உண்ட தித்தக்கட புன்றாக்கு. ஹலோ. குருட்டு முட்டைக்கு வாயில் அடிச்சு புடிச்சு அதை அப்படியே நகைச்சுவையா சமாளிக்கிறேன். உடுக்குது இல்ல யாராவது கொண்டு வந்து கொண்டு வருவோம். எட்டி வாங்கினேன். அப்படியா? சரி 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 போயிட்டு வா. வெரி குட் வெரி குட். கடைசி வரைக்கும் உன் பேரை சொல்லாம போச்சா போ. என்னடா அண்ணன்டா நம்ம புத்துரா தம்பி அவன். உட்காரா. நீ எதுக்கு அவன்கிட்ட கொடுத்த? உன்னே எல்லாரும் மாட்டாங்கல போ. உன்னை வீடியோல கூட தெரியும் போ. என்ன பேர் சொல்லணுமா? ஐநோ திருப்பி வாங்கிடுவான்டா அவன். போ வாங்கிட்டு போறேன். எனக்கு ஆளு பாதியா கொடுத்துருக்கானா இல்லையா? போ தர முடியாது. மிஸ்டர் நகரமுண்ட. நகரமுண்ட இந்த விருசங்குளம் வைரவ நத்தம் பி சேகர் பெயிண்டிங் கான்ட்ராக்ட் என் தம்பி சார்பாக ரூபாய் 501 இடியப்போ 2 ரூபாய். பெயிண்டிங் கான்ட்ராக்டர் நம்ம அண்ணே அண்ணே அவன ஆளனே அவன. யாருப்பா? அண்ணன்டா. ஆமா சாலியாரு இது பொம்பளை. நான் கொடைக்கானல உட்காந்து உனக்கு ஈயம் பூசுறேன் முண்டை. கடுப்பு ஏத்துறான்டா அவன். இடுவுடு ஏத்தட்டு எவ்வளவு நிறைய ஏத்த போறேன். தம்பி உனக்கு குறி சொல்ல கொடூரமா தடக்கங்குளம் பயலுக. அம்மா புடுக்க அடிக்க முடியாது உடுக்க அடிக்க முடியாது. பொம்பளை ஆளு விளக்கமாற எடுத்து வந்து அடிங்கத்தாவன. விளக்கமாற எடுத்து அங்க போறோம் கூட்டணும். விளக்க மாத்துட்டு அடித்தாலும் நான் ரோசப்பட மாட்டேன். செருப்ப துவட்டி அடிச்சாலும் ரோசப்பட மாட்டேன். ரோசம் மான வெக்கம்லாம் உதுத்து போயிட்டு வந்திருக்கேன். உனக்கு குறி சொல்றேன் பேசாம இருக்கியா இல்லையா? நல்லா சொல்லு சொல்லு சொல்லி தொலையும். ஐயா இந்த இடியாப்ப வைக்கிறவருக்கு நீர் வராம ஏதாவது செய்யலாமா? ஏய் ஓசுல இளம் சம்பளம் வச்சு போடுவேன். நீ இடியாப்ப ஒன்று கத்துனேன்டா. மருதங்குடி கம்மா ஓரத்துல சீமக்கரல நிறைய முளைச்சிருக்கு. குறி சொல்ல வேணாமா? சொல்லணும் சொல்லணும் ஜாமி சொல்லணும். சரி இப்ப நான் போத்த சொல்றீங்களான்னு நினைச்சேன். போ சொல்லல உட்காரு சாமி இழுக்கும். கழுங்குல மட கல்லுக்குள்ளதான் மடம் இருக்கும். அப்புறம் எதுக்குள்ள இருக்கு மடை? கழுங்குல மலை செகுட்டு முண்டை. அப்படியா? என்ன சொன்ன பார்த்தேன். மருதங்குடி கம்மா தண்ணி மண்டியாகுது. ஆமா வத்தி போச்சுன்னா வண்டியாத்தே இருக்கும். நரகமாயினா நல்லா தெளிவா இருக்கும். தம்பி நக்கல் மயிறு பண்ணினா ஒரே அறதான் சிட்டுக்குருவி மாதிரி மூடிக்கிட்டு இரு. தண்ணிய போட்டான்டா அவன். அடே சும்மாறா. கம்மாக்குள்ள மீன் இருக்கு. கெண்டைக்குள்ள கம்மாக்குள்ள மீன் கெண்டை மீன் கெளுத்து மீன் கோடாக்கி. வணக்கம்டா புள்ள. கொடூரமா கோடாக்கி போயிலுங்க. தடக்கங்குளம் கோடாக்கி போயிலுங்க. வணக்கம்டா புள்ள. இடியாப்பம் பாயாசம். அடே சும்மா இருக்கடா. தேங்காய் பால். ஏய் உடுக்க அப்படியா? சவு முட்டாய் அவங்களோட சேர்ந்து நம்மளும் போவோம். பாயாசம். கல்யாணம் முடிஞ்சா? உனக்கு கல்யாணம் முடிஞ்சாப்பா? 2 பிள்ளை இருக்கா? வீட்டில் அவ வந்திருக்காங்களா? வீட்டில் இருக்காங்களா? சரி நல்லது. போய் ஆப்போம். 1 மணிக்கு இருட்டாகுது. ஆமா எவ்வளவு ஒரு ஆச்சரியம். இப்படி ஒரு கோடாய். ஐயோ ஆண்டவா. உன் வீட்டுல கட்டுல கிளவன் படுக்கும் போது கொசு கடிக்குதுடா. அதுக்கு அந்த பேரே பரவாயில்லையே. ஏன் ஓந்தொல்ல அதை விட இருக்கு.
ஏன்னா கட்டில கொசு கடிச்சாம இதான் கடிக்கும். சரியா சொல்லுவேனா கிகாட்டுல பேரு வாங்கின கோடாங்கி. நல்ல மயத்த புடுங்கின கோடாங்கி. தம்பி கொஞ்ச நேரம் இருப்பா. தம்பி கோச்சுக்கிறார் சாமி. போதும் சாமி, அப்புறம் பேசுவான். அண்ணன் சொன்னா கேப்பையில நீ எங்க அண்ணன் தம்பியா இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நல்லா இருக்கு. எங்களை ரசிக்க விட்டு எங்களை நடிக்க விட்டு நீ ரசி, அதுதான் நல்லது. நீ பேசுனீங்கன்னா நாங்க கொஞ்ச நேரம் சாமி ஒரு ஊம்பு கூட ஊம்புறேன். நல்லா இருக்கும். என்ன ப்ரோ பேட்டு லோவா போயிட்டு? நான் என்ன செய்யறது? நான் அந்த காசை வாங்கக்குள்ள காலையில சீட்டு காசு கட்டணும், காலையில பிள்ளைகளை பள்ளிக்கூடம் சேர்க்கணும், அது வேற பேசி கட்டணும்னாங்க சாமி. நான் சொல்லிட்டேன் அது போல வாடா காசை கொடுங்க போறோம். இல்லன்னா காசை கொடுங்கப்பா. லாரி ஓனரு நடத்தான லாரி ஓனர் எல்லாரும் காசை கொடுங்கப்பா. வேணாம் பாய். தம்பி என்ன பேசாதா? கொஞ்ச நேரம் அண்ணன் சொன்னா கேள்றா. விளையாடலாம், எனி டைம் விளையாடக்கூடாது. கொஞ்ச நேரம் எந்த நேரம் விளையாண்டா? நடிப்பு என்பது நடிக்க விட்டு ரசிக்கிறது தான் கலை. இவ்வளவு மக்கள் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது மூட் அவுட் ஆயிரும். வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. நான் நிக்கிறா என் தங்க பூரா சாதாரண வீட்டு பிள்ளை கிடையாது, பெரிய வீட்டு பிள்ளைய எல்லாரும் பெரிய பெரிய ஆளுகளா வந்து அவங்க எல்லாம் காலத்தொட்டு கும்பிடும் நின்று பாக்குறாங்க. அப்பல இருந்து தனக்கங்குளம் போன நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். வந்திருக்க வெளியூர்ல வந்தவங்க இந்த கோடாங்கச்சனை எதிர்பார்த்து நிறைய மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்ச நேரம் நீ போடுற. நான் அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்ததுல இருந்து நானும் அதைத்தானே. ஏண்டா சும்மாவே நீர் கசிவு எடுத்துக்கிட்டு இருக்கு. வந்ததுல இருந்து இந்த கருத்துலாடா. நான் பசுறு இருந்தா போயிருந்திருப்பேன் அப்பயே ஏறிக்கிட்டு. காசு இல்லாம போச்சு. காசு ஒண்ணுக்கு இருக்க போனே என்னாச்சு? ஒண்ணுக்கு இருக்க அங்க நீர் வரவிட மாட்டேன்ட்டாங்கடா. நல்ல வேளை காவல்துறை அதிகாரி இருந்தாங்க, இல்லைன்னா நான் தப்பிச்சு வந்த வாட பேர்போடா போச்சுடா. இது என்ன உடுக்கு? மர உடுக்கு. ஏன்ட்ட ஒரு கரும்பு உடுக்கு அடிக்கிறீங்களா? நீ எப்படி கார்ல வர்றேன்னு பாக்குறேன். நல்லா கார்ல வந்தேன். டோல் கடை தாண்ட முடியாது இல்லையா வீட்டுல? ஐயா சாமி, நான் எடுத்து பேசினா மனசுக்கு இது வேற இப்படி இப்படின்னு சரி கிளப்பி விடுறியாக்கு. நம்ம காசு வாங்கிட்டு போவோம்னு நினைச்சேன். நல்ல மகராஜங்க கிளவி ஒண்ணு கிளவே ஒருத்தன். கிளவி ஒருத்தியா இருந்தா கிளவி ஒருத்தனாத்தான் இருப்பியா? அப்புறம் 16 பேரா இருப்பியா? கிளவி சொல்ற மட்டும் தம்பி பல்ல அப்படியே கட்டி போடுவேன். சரி, இது எதுக்கு சீட்டு காசு கட்டணும்? கிளவே உழவ போட்டுறேன். பூட்டிருப்பான். கிளவி இருந்தா அவன் பூட்டாம விடுவானா? வயக்காட்டுல அதுதான் சொல்றேன். உள்ளுதா அழுப்புல. ஏப்பா யோசிக்கிறேன். ஏப்பாண்டா அடுத்து என்ன நம்ம சொல்றதுன்னு அப்படியே யோசி சொல்லுங்க. ஆமாமா. ஐயோ காலையில சீட்டு காசு அவங்க வேற வீட்டுல வரும்போதே அப்பா வாங்கிட்டு சொன்னாங்க. அதுக்கு 200 ரூபா வந்துடும் அப்பத்துக்கு. கிளவேன் கட்டில் எடுத்து வெளியே ஓட்டு படுக்கிறேன். ஆமா, வேகமுல உள்ள மொட்டை மச்சு வீடு அந்த காலத்துல. ஊன் மட்டும் சொல்றான். கிளவி கட்டில ஏறி படுக்கும் போது கிளவிக்கு பாவாடைய காணாமுடா. பிராண்டடு சட்டி. கோடாங்கி நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். ஏன் சொல்லு? அந்த காலத்துல எதுல பிராண்டடு சட்டி? அந்த காலத்துல சட்டியா விடுந்தாங்க. அவன் தண்டு தாங்க கோவணம் தாண்டா. அப்பதான் ஏது போய் சட்டி யாராவது கேளு பெரிய ஆளுகளை. அது தண்டு தாங்கிறதுக்காண்டி ஒரு கோவணத்தை மட்டும் கட்டி வச்சிருப்பாங்க. லவக்குன்னு வெளியே நிட்டிடும். என் கால் தூக்க எரிச்சாக்கும். கால் தூக்க எரிச்சுன்னா தூக்க எரிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? அதுல கூட என்னை மிதிக்கிற மாதிரி அப்படி உதறிக்கிறியாடா? சாமி கோடாங்கி மன்னிச்சுக்கணும்.
கிளவிய கிளவே கிளவி என்னாஞ்சா? தொட்ட நேரத்துல கிளவி செனையாகிறா. ஏய் கலைமணி போமா ஏன் பொய்ன்னு சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? UKS என்ன பேப்பர் அங்க வந்துருச்சு, நான் வாங்கல. UKS என்ன ஓட்டிருக்கு? என்ன என்னண்டு எழுதியிருக்க? ஏன் என்னது? நான் இதுக்கு படிக்கணும், காசு வாங்கி நீ வைக்க. வாசினே UKS பட்டும் திருந்தல. கரெக்டா எழுது. UKS பட்டன்ஸ், தேவி நகர், விளாச்சேரி. ஐயோ ஆண்டவா, காசை கூட திருப்பி கொடுறா. இந்த பள்ளிக்கூடத்துல தான் நானும் போய் படிக்கணும். இதுல வடிவேல் கதை மாதிரி எழுதுற சரியா இருங்க ப்ரோ. இல்ல விடு, நாங்க படிச்சுக்கிட்டு பெரிய டிகிரி படிச்சீங்க வரல. ஏங்க வடிவேல் காமெடி மாதிரி வளச்சேரி ஸ்விக்காட்டு ஜல்லிக்கட்டு நண்பர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார் கோடாங்கி அவர்களுக்கு. UKS பட்டன்ஸ், தேவி நகர், ஐயா கும்புறையா, நீங்க வந்து வாசிங்க, நல்லா இருப்பீங்க. இவங்க ஐயா KVM கருப்பட்டி காப்பி சார்பாக அன்பாலயத்துக்கு 1001, குரு வெல்டிங் ஒர்க்ஸ் MK குரு சார்பாக 501, ஆக மொத்தம் 1501. இந்த சிட்டையில் சிட்டைக்கு நான் வச்சிருக்கேன். காசு வாங்கி வெம்பாய்க்குள்ள வச்சுக்கிறோன்னா சிட்டை நான் வச்சிருக்கவா? கிளவி இந்த போயிடுறேன். கிளவி படுத்தா உறக்கம் இல்ல, படுத்தா உறக்கம் வரல, பாய் விரிச்சா தூக்கம் வரல, பழைய உறவுக்காரி பாதையில கண்டுக்கிட்டு. உன்னை வர்ற வள்ளிக்கிழமை உனக்கு பாக்குறேன், உள்ள பேய் இருக்குடா. அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி, அண்ணன் நடந்து அழகாக கையில் ஏத்தி, அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி, சின்ன புள்ள தண்ணிக்கு போறா பாவுள்ள, சின்ன புள்ள சந்தைக்கு போறா வாவுள்ள, சின்ன புள்ள தண்ணிக்கு போறா பாவுள்ள. ஏ சிங்கார் வாங்கின 2000 எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க, கூட்டு வர்றேன். அது கூட்டு வர சொல்ல, முண்டை பேய் ஓட்ட கூட்டு வா. இரட்ட வேணாம் ஐயா, இது என்னங்க ஐயா, கட்டலாம் பண்ணி ஏலமா நாடகம் மேட மாதிரி தெரியல, எப்படா முடியும்? இப்ப முடிச்சிடும்டா கொஞ்சம். லாரி ஓனரு, லாரி டிரைவரு, 120 லாரி, அடுத்த வருஷம் 150 லாரி ஆகணும். வேற நிகழ்ச்சி போட்டு போறா அடுத்த வருஷம்லாம். 1000 ஊரு கிடக்கு. 3 சங்காஸ் போடுறாங்க. சின்ன நடந்து சிங்கார சின்ன புள்ள, மாவட்ட சின்ன நடந்து இத சிங்கார சின்ன புள்ள, இது எந்த ஊரு ஏ தங்க புள்ள? தம்பி, பேய் வட்ட வரையில மாட்டை சிறைக்கு போட கொண்டு வரலாம்ப்பா. ஏ மயிர்மேனே, அடே ஓம முண்டை, ஏ மண்டி ஓடுத்தா. ஏ இவர் ரெவடி பொம்பளை பெரியார்ல வட்டிக்கு விடுற மாதிரி இருக்காடா. தலைய நல்ல விரிச்சு போட்டு எவ்வளோ விரிச்சு போட்டு ராமராஜா, தலைய நல்ல விரிச்சு போட்டு சாமி விரிச்சு போட்டு. ஏ நீங்க அடிச்சா தானே அவங்க ஆடுவாங்க. ஏய் தம்பி, ஓனே மானே வண்டி ஓட சொல்லு.
மருதமணி நீ கப்பலூர் தாண்ட முடியாது, மடைக்கு மடைக்கு அடிப்பண்ணா. பேயா ராச்சரியா சரி தம்பி நீ யாருப்பா? கூட வந்தவன் அந்த புள்ள ஏடா மாட்டு சொந்தக்காரனே மாட்டை பிடிக்க முடியல, இவன் போய் பிடிப்பேன். ஏய் அவனை அரடா. ஏய் எங்க வாடகை எடுக்கிறான்டா அவன் கோமிய முண்டை. தம்பி மரியாதை குறை எது இங்க கொண்டு வந்து மண்டியை போடுறது. ஆனா புருஷன் கீழே பிடிக்கும் போது ஒருத்தன் கொண்டக்கட்டில் ஏறினான் பாரு, அவன் தாண்டா டைவர், அவன் தாண்டா டைவர். மாடு புடி மாடு கிடையாது, சென மாடுறான். இங்க வாரு டேய், புருஷன் காலை பிடிக்கிற அவன் சோழியை முடிச்சுட்டான ப்ரோ. யமுனா நதி கரையோரத்தில் கண்ணாவந்தன் பூங்காவனம் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் ஒரு ஆராதனை. இங்க ரைடு ஓவர், இங்க வாங்க. நீங்க போய் மானாமதுரை பிரியா ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு லாட்ஜ் இருக்கு, என் பேரை சொன்னீங்கன்னா லாட்ஜ் ரூம் கொடுத்துருவாங்க. ரூம் பாய் பெல் அடிச்சுட்டான் பாடுற, அவன் தாட்டா டைவர். ஏ ப்ரோ ஏத்தா மண்டி ஓட்டா தாண்டா யாரு வந்தது யாரு பிடிச்சிருக்கான்னு கேட்க. சரி அப்ப குப்புறப்படு. ஐயோ இவங்க வேற பாடாப்படுத்துறாங்க. ஏ வாடி முண்டை, ஏன் மொத்தம் ஒரு அளவுதான் முண்டமா உறிஞ்சு விட்டுருவேன். ஏ கண்டாளி முண்டை அவுத்து விடுங்கடா முண்டமா. ஏ அவ சட்டியை கிள்றா. ஏ மருதமணி நீ முகர்ல முடிக்காத, அவள பாலியல் வன்கொடுமை விட்டு என் பக்கம் விட்டீங்கன்னா 2 பேரும் ஒரே எத்தத்தைய மடு வந்துவோங்க. மடு வந்து அத்தா அத்தா அத்தா. ஏ ஒத்தா ஒத்தா மெட்ராஸ்ரா அவ. நான் இல்லக்கா அவங்க தாக்கா. ஏ மருதமணி ரொம்ப நடிக்காதரா, அந்த மஞ்சள் புள்ள புடிங்கி புரிய மயிர்மனே. ஏய் ஏண்டா குச்சிக்காரி பயிலா, இந்த முண்டையை பிடிச்சி தள்ள முடியாதடா. ஏய் மடுவை பிடிச்சி இது மாட்டை சீம்பால அத்துறான், இளங்கொடியை கடிச்சு வைடா, கம்பு கொட்ட முடியல கிரீமை போட்டு விடுறான். ஒரு ஆள் போடுறா, இந்தா அவன் எச்சு புத்தியா தரான்டா முண்டை. அவன் இடியப்ப இடியப்ப நாடகத்தை கருத்து விட்டான்டா, என்னை லூஸ் குடிக்க வச்சுட்டாங்க. மதினிய நமத்தோட வாரே, மதினிய நமத்தோட வாரே பருப்பு கடை. தம்பி நீங்க தானே புரிஞ்சேன், செல்லுல ஒரு 30 செகண்ட் எடுத்தது அவன் பண்றதை ஸ்டேட்டஸ் வைங்க. நான் இல்ல அத்தாச்சி அத்தாச்சி. அவன் திருந்த மாட்டேன், அவன் நாடக கொட்டையை பிடிச்சாலும் இடியப்ப இடியப்ப சொல்லி தாண்டா உட்காந்துருப்பேன். இத்தனுண்ட மொத்தத்தில் இஷ்டமே இருக்கா, இல்ல இங்கிலீஷ் மொத்தத்தில் கஷ்டமே இருக்கா. சிவா இச்சு இச்சு மொத்தத்தில் இஷ்டமே இருக்கா, இல்ல இங்கிலீஷ் நீ வீட்டுல என்னடா வேலை வைப்ப? ஏலே அவன் என்னடா உளுந்து அரைக்கிற மாதிரி. ஏலே கலைமணி அவன் புருஷனா இல்ல சின்ன பரிச்சாலி? அவனை முத அவனை கவக்கம் போச்சு கிளீன் பண்ண. ஏ அடுத்து ஒரு அது அந்த அந்த பிள்ளைய கூட்டு வாங்கடா. சின்ன சின்ன பேய் வரட்ட கோடாகி வந்திருக்கேன். ஐயோ இது ரொம்ப அழகா இருக்கு. ஏலே ஏலே நொப்பமேனே ஏலே அவ சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் அவ. ஏ இந்த பொம்பளையோட அந்த பொம்பளை லப்பரா பண்றாப்பா. அக்கா
இல்லக்கா நான் இல்லக்கா என்ன நோக்க விட மயிர் மேடை. ஏய் அனாதையா வந்து செத்து போயிடாமடா அவன். ஏய் 300 சேர்த்து தர தாத்தா. பேய் வட்ட வந்து ஆடு உரிக்க வந்தியாடா? அதை வண்டி ஓட சொல்லுக்கடா. வாடி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோக்கடிச்ச கிளியே. வாடி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோக்கடிச்ச கிளியே. என்னப்பா அவ்வளவுதான். நீயுமாடா? ஏய் சங்கரி நீயுமா? நம்மளுக்கு தேவை. கொஞ்சம் இருப்பா ரேட்டு சேர்த்து தாரேன். ரொம்ப உணர்ச்சி வசப்படாத மயிர். என்ன என்ன ஒழுகுது தொடச்சுக்கங்க. நான் செவனே தாண்டா இருக்கேன் கலை. நீங்க நினைப்பீங்கல்ல அவன் கையில உடுக்க கொடுத்து நம்ம கூட கட்டி பிடிச்சிருக்கலாம் நினைப்பீங்கல்ல. அதான் அங்கிட்டு கேத்தி என்ன இங்கிட்டு ஒழுகுது? உன் தலையெடுத்து நீ புடுக்கத்தை அடிக்கணும். அந்த கடல கொள்ள ஓரத்தில கடம்பூரா ரெண்டு நிக்க அந்த கடம்பூரா கலஞ்சுடனே கலங்குதம்மா என் மனசு கலங்குதம்மா என் மனசு ஒரு கடல கொள்ள ஏ கடல கடல ஏ கொள்ள கொள்ள ஏ ஓர ஏலே இப்படியே ஏண்டா பிள்ளைங்க சாமி வந்து ஆடுது? 7 நாய் தவம் போது ஒரு நாய் இடவெல்ல சும்மா அடிச்சு கிடக்கும் பாரு. அவன் தான் மருதமணி. இவன் தாண்டா கண்ட்ரேட். இவனை வச்சு தாண்டா டிக்கெட் கிளிக்க சொல்லணும். அங்க வரு அங்க வரு. நோ ஓரின சேர்க்கை நோ. அவளை அரைங்கிறான். துடியான காட்டுக்குள்ள துடுதுடிச்சு செத்தாண்டா. மணி மருதமணி உள்ள ரொம்ப கொடூரமா ஒரு பேய் இருக்கு. 3 பேரும் போய் ராட்சதமா எடுத்துட்டு வாங்கடா. உள்ள 100 பேய் இருக்கா? 3 மங்கப்பா. அது இவனோட தங்க. அதுதான் அடிக்கிட்டு இருக்கேன். துடியான காட்டுக்குள்ள யத்தானி வாட்டு புறோ உருவர வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? இவள வாயில் ஆடுறா மயிர் மலை. ஒரிஜினாலிட்டியா பண்றாடா ப்ரோ. இருதல முனி நான் அப்படி ஆடல மேடம். போங்க. சண்டைக்கு வராட மயிர் மலை அரடா. ஏய் மருதமணி கொடுத்து வச்சவன்டா பிணஞ்சு எடுக்கலானப்பா. ஆனா மருதமணி நீ என் கார்ல ஏறாத மயிறு. என்னை பார்க்க வச்சுட்டேன்டா வெறும் குட்டை பிஸ்கட்டா சாப்பிட்ற. எனக்கு ஒரு முட்டு கொடுறா ப்ரோ. ப்ரோ நீ உட்கார்த்தா அண்ணன் ஏதோ நினைக்கிறேன். அண்ணன் கோடாங்கி ஆத்துக்குள்ள மறைச்சதை உன்னை மறைச்சு கட்டுறேன். ஏன் ஏன் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஏன்டா ஏன் கொஞ்ச நேரம் பொழைக்கிறது கடைசா? அப்படி கேளுத்தா நல்ல நாம அப்படி தாமது காது. ஏ வாவ் நல்லா இருக்கே. ஏ இவ உண்மையில பொம்பளை கிடையாதுடா அவ. நாடகத்தை கருத்து விட்டாங்களே. என் நேரத்தில் அவன் இடியப்பம் உண்டானா கட்டி நக்கிட்டு போயிருச்சுடா. இந்த புழிஞ்சிட்டான்டா. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த அலுவா பேட் டீச்சர் A1 ஆப்பிள். கிழிச்சிருச்சு கிழிச்சிருச்சு.
காசு சம்பளம் வேணா ஒண்ணு வேணா சாமி. ஏன் நான் போயிட்டு வர்றேன். இவங்க என்கிட்ட விலை மறுத்து வைக்கிறாங்க. என்ன மசருக்கு வந்த அப்புறம்? தன்னந்தனி காட்டுக்குள்ள தனியாக புடிச்சுட்டானே. தன்னந்தனி காட்டுக்குள்ள தனியாக புடிச்சுட்டானே. ஏலே பேய் வெட்ட வரையில இல்ல காங்கிரட் கலவு அது எங்களோட குட்டி சாத்தா. டேய் டேய் வாடா. அந்த லவுடி முட்டையிட்ட எங்களால அடி வாங்க முடியாது. ஏய் சட்டி ஓலடா கண்டாலிமா. ஏய் ஏய் கால தூக்குறாடா. ஏய் கப்ளிங். ஏய் அவள என்னடா படுத்துட்டாளுங்க. டேய் இவள இது பண்ண சொல்றா. ஏய் மருதமணி டேய் மயிர் மயனே நீ வராதடா போயிடுறா செருப்பு அடிச்சு போடுடா. வாடா புறா. ஐயோ ஐயோ ஏ பூதி மெதுவா. அடே கடி. ஏய் இதெல்லாம் வீம்புக்குன்னு உட்காந்தேன். தன்னந்தனி காட்டுக்குள்ள தனியாக வந்த உள்ள செவத்த புள்ளவாடி ஏ ராஜாத்தி தா ஏ ராஜாத்தி செவத்த புள்ளையில மாட்டவே சின்ன புள்ள ரெண்டுக்கு போனா மச்சான் கோடாக்கி அடி ஏ மச்சான் கோடாக்கி ஏ மச்சான் கோடாக்கி மச்சான் கோடாக்கி ஆளு வயித்து கோடாங்கி. எப்ப நிப்பாட்டுன்னு தெரியாம நிப்பாட்டுறாங்க. ஏய் மருதமணி உனக்கு காசே கிடையாதுடா இங்க வர்றாரு. ஏன் வலி? ஏய் என்னடா ராட்டம் விளையாடுறாங்க. மருதமணி காலையில எதுவும் காணாம தேடக்கூடாது வண்டியில். ஐயா ஐயா அந்த லாரி உரிமையாளருக்கு டிரைவருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றியா. அத்த இங்கிட்டு வாடா. கிழக்க மூலம். ஏய் பேனு வாக்க சொல்றாளா குறி வாக்க சொல்றாளா? தூக்கிட்டு போப்பா தூக்கிட்டு போடா தூக்கிட்டு போய் எரிச்சிரு. என்னடா போஸ்ட் மாடம் பண்ண மாதிரி கொண்டு வரேன் வண்டி ஓடுத்தா. ஏய் ஏய் காலை பிடிக்கிறா. ஏய் கண்டாளி மலை ஏன்ட்ட காலை வச்சு தெரிஞ்சு அரைஞ்சு விடுவேன். ஏய் நீங்க ரெண்டு பேரும் நாட்டுக்கு சாங்கடா. 1.5 கிலோ இருக்கா அவளை பிடிக்க முடியல கேன பையன் வாங்கிக்கலாம். தம்பி மடுவு மாடு ஏன் பாடியை டைட்டா போடுறான் டுமுக்கு டுமுக்கு வேற. ஏய் யாரு கொண்ட அடி நாதாரி. அடே உண்மையிலேயே கிறுக்கு முண்டையடா. புருஷனுக்கு அடிச்சுக்கிறாங்க வேற ஒண்ணும் இல்ல. ஏன் உண்மையிலே பழைய சண்டையை வச்சு சண்டை போடுற ஆளு அப்பா. டேய் போய் விலைக்கு விடுறா போடா. இதுக்கு தான் ஒரு புருஷன் ஒத்த புருஷன் வச்சுக்கணுங்க. நீ போத்தா மூளை வந்த முண்டை மாதிரி அவன உன் டைலாக்ல மண்ணு விழு. ஏய் இவள புறா மைக் யாரா இங்க தூக்கி வச்சா. டேய் இங்க வைங்கடா. அங்க வர்ற படம் ஓட்டுறான். ஏய் 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 முதல்ல ஒரு மாதிரியாவது இப்ப எந்திரிச்சு நிக்குது. தம்பி தம்பி ஏலே இவளை எந்த ஒரு சிமெண்ட் மூடடா. அவங்களா தவிச்சு வந்தாதே நம்மளுக்கு அடங்குவாங்க. அவங்களா தவிச்சு வரட்டும். அப்பதான் தம்பி உன்னை பிரிச்சு எடுத்துட்டு வா. சத்தி பிரிச்சு விடுவா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் பார்த்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போது ராஜா நீ ஓடு ஓடு ராஜா. ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை. ஏய் ஐயா அந்த கடைசியா வந்துச்சு வர அந்த பேய் அந்த பொம்பளைய மட்டும் கொண்டு வந்து வண்டி ஓட சொல்லு.
இருடா ஓட்ட தெரியாம தான்டா இருக்கேன்.